Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அப்படினு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 9 இல்லையா? சோ அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இந்த இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா மாஸ் டிஃபெக்ட்ஸ் அண்ட் பைண்டிங் எனர்ஜி. அது என்ன மாஸ் டிஃபெக்ட் அப்புறம் பைண்டிங் எனர்ஜி? So mass defect அப்படினா ஏதோ ஒரு மாஸ்ல ஏதோ டிஃபெக்ட் ஏதோ some problem ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு இல்லையா? அத தான் நம்ம மாஸ் டிஃபெக்ட் அப்படி நம்ம சொல்றோம். நமக்கு என்ன தெரியும் அப்படினா number of proton and number of neutron தான் நம்ம mass of the nucleus அப்படி நம்ம படிச்சிருப்போம். We learned இல்லையா? For example இப்போ நம்ம ஒரு fluorine எடுக்கிறோம். Right? So fluorine எடுக்கிறோம் அப்படினா அந்த fluorineல இருக்கக்கூடிய proton பாத்தீங்கன்னா we know that it is 9. And அதே fluorineல இருக்கக்கூடிய நியூட்ரான் இல்லையா? நம்பர் ஆஃப் நியூட்ரான் பாத்தீங்கன்னா 10. அப்போ இந்த fluorineுடைய நியூக்ளியர் மாஸ் என்னவா இருக்கும் நமக்கு தெரியும். So we have to add both the thing இல்லையா? So 19 இல்லையா? இது 19 U 9 plus 10 இதுதான் நியூக்ளியர் மாஸ். இதே நம்ம ஒரு அலுமினியம் எடுக்கிறோம்னு வச்சுப்போம். சரியா? அலுமினியம் எடுக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 அண்ட் நியூட்ரான் பார்த்தீங்கன்னா 14. இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் இல்லையா? So the nuclear mass of the aluminum is nothing but addition of proton plus neutron which is nothing but 27 U. இந்த U அப்படின்றது என்ன நமக்கு தெரியும், அட்டாமிக் மாஸ் யூனிட் இல்லையா? ஸோ கேஜியில் நான் அதாவது எஸ்ஐ யூனிட்டில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் ரெஃபர் பண்ணுறோம். இது நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இது நம்ம ஒரு குளோரின் எடுக்கிறோம் கரெக்டாக? ஒரு குளோரின் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய புரோட்டான் அண்ட் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரான் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 17 and 18. அப்போ இந்த குளோரினுடைய நியூக்ளியர் மாஸ் என்னவா இருக்கும் கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். So we have 35 U. U அப்படின்றது அட்டாமிக் மாஸ் யூனிட். நம்ம அந்த ஃப்ளூரினுடைய மாஸை கரெக்டா? ஃப்ளூரினுடைய நியூக்ளியர் மாஸை நம்ம அட்டாமிக் யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்றது தான் இது. ஏன்னா கேஜில நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு 10 to the power -40 -50 ஜஸ்ட் சொல்றேன் -27 அந்த மாதிரி நமக்கு வர்றனால ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே to represent the mass of the nucleus. இப்போ இதுல நம்ம மாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அவங்க எக்ஸ்பெரிமெண்டலா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் அதாவது ரெண்டு விதம் என்ன ரெண்டு மாஸ் அதாவது புரோட்டானுடைய மாஸும் நம்ம நியூக்ளியருடைய மாஸும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நியூக்ளியர் மாஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அவங்க என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவும் இன்னொரு விதத்தில் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணக்கூடிய வேல்யூவும் டிஃபர் ஆகுது. ஏதோ சம் மாஸ் வந்து குறையுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்பனையை நம்ம எடுப்போமே இல்லையா? ஸோ C12 6C12 அப்போ வாட் இட் ஷோஸ் இது என்ன மாஸ் நம்பர் இல்லையா? ஸோ மாஸ் நம்பரை நம்ம A அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போ A which is equal to mass number which is nothing but number of proton plus number of neutron. So what it shows 6 plus 6 இல்லையா? அப்போ 6 புரோட்டான் இருக்கு 6 நியூட்ரான் இருக்கு கரெக்டா? அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த புரோட்டான் இந்த நியூட்ரானுடைய வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1U ரைட்? ஸோ 1 அட்டாமிக் வேல்யூ இல்லையா? ஸோ 1 அட்டாமிக் வேல்யூ ஆஃப் புரோட்டான் அட்டாமிக் மாஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா we found இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் டாபிக்ல நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 1.00866 U. திஸ் இஸ் ஃபார் புரோட்டான் கரெக்டா? இதே வந்து நம்ம நியூட்ரானுக்கு எடுத்தோம் அப்படின்னா 1.00727 U அட்டாமிக் மாஸ் கரெக்டா? அண்ட் இதே வந்து நம்ம எலக்ட்ரானுக்கு எடுத்தோம் அப்படின்னா we have 0.0055 கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஃபார் எலக்ட்ரான். அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது ஒரு புரோட்டானுடைய வேல்யூ
இது ஒரு நியூட்ரானுடைய வேல்யூ அண்ட் இது ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூ. மாஸ் ஆஃப் த proton, mass of the electron and mass of the neutron in terms of atomic mass unit U. This is very important. அப்போ நம்ம இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 6 புரோட்டான் இருக்கு. அப்போ மல்டிபிள் ஆஃப் 6. அப்போ இதுவும் 6. ஆப்வியஸ்லி எலக்ட்ரானும் 6 தான். கரெக்ட்டா? ஓகே. சோ அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படி நம்ம பார்த்தனா 6. What we have 6.0519. கரெக்ட்டா? 96U. இது வந்து இந்த 6 புரோட்டானுடைய மாஸ். கரெக்ட்டா? நல்ல கவனிங்க, 6 புரோட்டானுடைய மாஸ். இது நியூட்ரானுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 6.04362U. 6 நியூட்ரானுடைய வேல்யூ. அப்ப இதே வந்து நம்ம எலக்ட்ரானுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 6 எலக்ட்ரானுடைய வேல்யூ. ரைட்? சோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 6 6 6. இது புரோட்டான், இது நியூட்ரான் அண்ட் இது எலக்ட்ரான் in terms of AMU, atomic mass unit. கரெக்ட்டா? சோ அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது என்ன நமக்கு தெரியும். ஒரு கார்பன் அதனுடைய மொத்த மாஸ் டிவைடட் பை இட்ஸ் 12 which gives அந்த ஒரு வேல்யூ. இல்லையா? சோ இது நமக்கு தெரிஞ்சது. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? this is the interesting fact. என்ன அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். அப்போ இந்த கார்பனுடைய மாஸ் எவ்வளவா இருக்கும்? ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் சார், 12 இல்ல 12U தான். that is experimental value, 12U, like this. mass of the nucleus. கரெக்ட்டா? அப்போ இந்த கார்பனுடைய மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் என்னவா இருக்கும்? 6 + 6 12U சார். ஏன்னா நீங்க நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் நியூட்ரான் நம்ம ஆட் பண்ணோம் and we got the value. அதுதான் ஃபேக்ட். பை மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல அவங்க கண்டுபிடிச்சது. ஆனா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் புரோட்டான் நியூட்ரானுடைய வேல்யூவை நம்ம ஆட் பண்றோம். இதுவும் புரோட்டான் அண்ட் இதுவும் நியூட்ரான். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றது தானே. இது ரெண்டுத்துடைய மாஸ் ஆட் பண்றது தான் நமக்கு கிடைக்கணும் எக்ஸாக்ட் வேல்யூ. ஆனா இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 12.095, right? So 0.9558U atomic mass unit. Correct? So atomic mass unit அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் மொத்தமா கரெக்ட். இது வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு புரோட்டான் அண்ட் ஒரு நியூட்ரான். அதாவது இந்த 6 நியூட்ரான் அண்ட் 6 புரோட்டான் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணது. So this is nothing but the nuclear mass. இல்லையா? nuclear mass. அப்போ இந்த 12U என்ன சொல்லுது அப்படின்னா not only the nucleus mass but also the electron. அப்போ இது என்ன? atomic mass. இல்லையா? இது வந்து atomic mass of the carbon. அப்போ atomic mass ன்னு சொல்லும்போது எனக்கு இந்த 12Uல எலக்ட்ரானுடைய மாஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். கரெக்ட் தானே? அப்போ எலக்ட்ரானுடைய மாஸ் எனக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 12ல கரெக்டா 12ல இந்த எலக்ட்ரானை வந்து நான் ரெடியூஸ் பண்றேன். அப்போ 0.0033 கரெக்டா? அப்போ இந்த 12ல இந்த எலக்ட்ரானை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு புரோட்டானுடைய மாஸும் நியூட்ரானுடைய மாஸும் இருக்கும் which is said to be nuclear mass. அப்போ இந்த மாதிரி எனக்கு மொத்தமா அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கார்பனை சரியா எலக்ட்ரான் நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா I will get the nuclear mass. ஸோ அதில் அவங்க என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 11.9967 கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப கிளியரா தெரியுது. நல்ல பொறுமையா கவனிங்க, கண்டிப்பா புரியும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன சொல்றோம்? நமக்கு வந்து 6C12 அதாவது கார்பன் 12 இதனுடைய நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா 6 + 6 மாஸ். கரெக்டா? அப்போ எனக்கு ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ நமக்கு 6 6ன்றனால நம்ம மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இது இன்டூ 6 இது இன்டூ 6 இது இன்டூ 6. ஸோ நமக்கு என்ன தெரியும்? நியூக்ளியர் மாஸ் என்ன? இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்றதா நியூக்ளியர் மாஸ். நான் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. சரியா? வேறஸ் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கார்பன் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல எலக்ட்ரானுடைய மாஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. நமக்கு தெரியும் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன? புரோட்டான் நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் மூணுத்தையும் ஆட் பண்றது தான்.
we need only the nuclear mass. அப்போ எலக்ட்ரானை ரிஜெக்ட் பண்ணணும். அப்போ எலக்ட்ரானை வச்சு நான் மைனஸ் பண்ணிட்டேன். எலக்ட்ரானுடைய மாஸ் ஆஃப் 6 நம்ம இந்த வேல்யூ இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா we get 11.9967 U. So this is the nuclear mass. இல்லையா, நியூக்ளியர் மாஸ் ஆஃப் கார்பன் 12. ஆனால் எக்ஸ்பெரிமெண்டல் என்ன சொல்கிறோம், நம்ம என்ன இண்டிவிஜுவல் மாஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 12 பாயிண்ட். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் இருக்கு பாரு, ரைட். அப்போது இந்த 12ஓட இந்த 11 நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கெட் த வேல்யூ டு பி 0.09888. கரெக்டா? ஸோ 9888. ஸோ இந்த மாஸ் எங்க, அந்த மாஸ் எனக்கு காணும். எனக்கு எவ்வளோ இருக்கணும், 12.09558 தான் இருக்கணும். ஆமாவா? இருக்கணும். ஆனால் எனக்கு அவ்வளோ கிடையாது, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 11.9967 இருக்குது. அப்போ எவ்வளோ எனக்கு குறையுது பார்த்தீங்கன்னா 0.09888. இவ்வளோ மாஸ் வந்து குறையுது. அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் மாஸ் இல்லையா? இது என்ன, இந்த வேல்யூ எனக்கு எப்படி வந்தது, இந்த டோட்டல் மாஸ், அதாவது நியூக்ளியர் மாஸ் மைனஸ் இந்த வேல்யூ. அப்போ நியூக்ளியர் மாஸ் என்ன நமக்கு தெரியுமே, நம்பர் ஆஃப் புரோட்டான். இது வந்து ஒரு புரோட்டானுடைய மாஸ். அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் இருந்தது அப்படின்னா Z, இந்த Z தான் 6 into MP இந்த வேல்யூ ப்ளஸ், ரைட். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான், ஸோ நான் அது N அப்படின்னு சொல்கிறேன், அண்ட் மாஸ் ஆஃப் 1 நியூட்ரான். இதுதான் எனக்கு டோட்டல். அதுதான் இந்த 12.09558. ஸோ இந்த இதில் மைனஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் என்ன, இது 11.9967 U, தட் இஸ் M. கரெக்டா? அப்போ இது மைனஸ் M எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ கெட் டெல்டா M. புரியுதா? இதுதான் இதனுடைய கான்செப்ட். இன்னமும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. என்ன அப்படின்னா இது இது கொஞ்சம் நியூமர் 0.00 வரணும், we may get some confusion. ஒரு ட்ரிக்கு சொல்லவா? இப்போது எனக்கு என்ன இருக்குது, 6 புரோட்டான் 6 நியூட்ரான் இருக்குப்பா, சரியா? ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் சேர்ந்தது தான் we say it is a nucleus. அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இது கம்பைன் பண்ணும்போது என்ன வரணும், 12U தான் வரணும். ஆனால் எனக்கு 12U வராமல் 10U வருது. நல்ல கவனி, கரெக்டா? அப்போ நியூக்ளியர் மாஸ் சொல்லும் போது புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுதான் நியூக்ளியர் மாஸ் ஆஃப் எனி எலிமெண்ட். அப்போது எனக்கு 12U வரக்கூடிய அந்த இடத்துல எனக்கு 10U தான் வருது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 எங்கே போச்சு, அதுதான் மாஸ் குறைபாடு. அந்த 2 எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஐன்ஸ்டீன் வந்து அப்போவே சொல்லிட்டாராம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா E = mc². அது என்ன E = mc² அப்படி நம்ம பார்த்தோம்னா எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு மாஸ் ஆர் மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. இதில் ஏன் சார் இந்த மாதிரி ஆகுது, ஏன் 12 வர வேண்டியதானே, ஏன் 10 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோட்டானும் பாசிட்டிவ். அந்த 2 பாசிட்டிவ் நம்ம ஒன்றா வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் அது தக்க வச்சுக்கணும். தேர் ஷுட் பி சம் ஃபோர்ஸ். அது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த ஃபோர்ஸை தான் நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரோட்டான் பாசிட்டிவ், நியூட்ரான் நியூட்ரல். ஸோ அது இட் டசன்ட் மேட்டர், ரைட்? ஸோ வாட் எவர் இட் இஸ், நியூட்ரானும் ஒரே பார்ட்டிகல், ஸோ அட்டாச் ஆகிறதுக்கு வி நீட் சம் ஃபோர்ஸ். புரோட்டான் ஒரே சார்ஜ், ஸோ வி நீட் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு அட்ராக்ட், டு கீப் தெம் இன் ஒரே கண்டென்ட்டில் இருக்கிறதுக்கு வி நீட் சம் ஃபோர்ஸ். அதை தான் நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ அப்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸ் வரணும், அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கல. அப்போ தன்னைத்தானே அது செலவு பண்ணி ஒரு எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணிக்குது. அப்போது 12 இருக்கக்கூடிய இடத்துல 10 தான் இருக்குது. அப்போ அந்த 2 மாசு தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. நல்ல கவனி, அந்த 2 மாசு தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜியை தான் நம்ம பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ அந்த எனர்ஜி குறையுது இல்லையா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எனக்கு மாசு 12லேருந்து 10 குறையுது, அந்த 2 காணும். அந்த 2 மாசு தான் இஸ் கன்வெர்டட் அஸ் எனர்ஜி. அப்போ இங்கே 2 அந்த எனர்ஜி வந்து குறைவாக இருக்கனால, நல்ல கவனி, அந்த 2 எனர்ஜி குறைவாக இருக்கனால அந்த நியூக்ளியஸும் புரோட்டானும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போது நான் எக்ஸ்டர்னலாக அந்த 2 வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுப்போம். அந்த 2
இல்லையா, அந்த 2 மாஸ் ஆர் எனர்ஜி கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ். என்ன, 10லேருந்து மறுபடியும் 12 ஆகுது. இப்போ அந்த புரோட்டானையும் அந்த நியூட்ரானையும் நான் ஈஸியாக பிரித்து எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு மாஸ் டிஃபெக்ட் வந்து இவ்வளோ. அப்போ இந்த மாசு தான் அந்த புரோட்டானையும் எலக்ட்ரானையும் தக்க வச்சுக்கக்கூடிய எனர்ஜி. ஏன்னா மாஸ் இஸ் கன்வெர்டட் அஸ் எனர்ஜி. அப்போ இந்த மாஸ் வந்து அந்த புரோட்டானு நியூட்ரானுக்கும் கொடுத்துட்டேன், அந்த நியூக்ளியஸுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் we will have this value. இந்த வேல்யூ எனக்கு வந்துடும். அப்போ இந்த வேல்யூ வந்தது அப்படின்னா நான் புரோட்டானையும் நியூட்ரானையும் ஈஸியாக பிரிச்சிடலாம். சப்போஸ் எனக்கு இந்த வேல்யூ இருந்தது அப்படின்னா நீ புரோட்டானையும் நியூட்ரானையும் என்ன தான் பண்ணாலுமே பிரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி கிடையாது. ஏன்னா 6 6 தான் 12. இப்போ 10 நீ 6 6 பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போது இது 12 அட்டைன் ஆகிற வரைக்குமே we cannot separate proton and neutron. இதுதாங்க கான்செப்ட். புரிஞ்சதா? ஓகே. ஸோ அப்போது முடிஞ்சது. ஸோ அப்போ அந்த எனர்ஜி இந்த 2 வந்து கொஞ்சம் குறையுது, அதனால் அந்த புரோட்டான் நியூட்ரானும் ஒட்டி இருக்கு. அந்த எனர்ஜி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சிடும். அப்போ எனர்ஜி குறைபாடு இருக்கு பாரு, அது பாண்டு ஒட்டி வச்சிருக்கு பாரு, அதுதான் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி நமக்கு தெரியுமே, E = mc². இந்த M தான் இந்த டெல்டா M. அப்போ இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? மறுபடியும் டெஸ்டர். ஓகே, ஒரு நிமிஷம். அப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா E = Δmc². இந்த டெல்டா M உங்களுக்கே தெரியும்பா, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன, இந்த புரோட்டான் நியூட்ரான் கம்பைன் பண்ணுது, இது கரெக்டாக, இந்த இது மைனஸ் இந்த வேல்யூ கார்பன், கரெக்டாக மைனஸ் பண்ணிட்டேன்னா வி கெட் த எவ்வளோ டிஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ மாஸ் வந்து குறைஞ்சது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் த மாஸ். அப்போ இந்த எம்முக்கு பதிலாக இங்கே அந்த வேல்யூ வரும். அப்போ இது ரைட் c², இதுதான் எனர்ஜி. சரி, பட் இது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ஒரு எனர்ஜியை வெறும் நியூக்ளியர் மாஸை வச்சு மட்டுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வி கேனாட் செப்பரேட், இல்லையே, ஒவ்வொரு ஆட்டம்லேயும் போயிட்டு அந்த நியூக்ளியர் மாஸை மட்டும் ஒதுக்கி எடுத்துகிட்டு வர முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் எலக்ட்ரானுடைய மாஸையும் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு புரோட்டான் இருக்குது, புரோட்டான் நியூட்ரான் இருக்குது, அண்ட் இதுலேயும் வந்து எனக்கு புரோட்டான் நியூட்ரான் மட்டும்தான் இருக்குது, இல்லையா, வெறும் மாஸ். இது என்ன, இது அப்போ இது என்ன, புரோட்டான் நியூட்ரான் மட்டும்தான் இந்த வேல்யூ. ஏன்னா நான் எலக்ட்ரான் எடுத்துட்டேன். இதில் பார்த்தோன்னா புரோட்டான் நியூட்ரான் மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் த நியூக்ளியர் மாஸ் ஆஃப் தி ஆட்டம். அப்போது நியூக்ளியர் மாஸை வச்சு நம்மளால் பண்ண முடியாது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போது இன் ஆர்டர் டு அவாய்ட் டிஃபிகல்ட் கேல்குலேஷன் நம்ம நியூக்ளியர் மாஸை இல்லாமல் ஒரு அட்டாமிக் மாஸை சொல்ல போகிறோம். அப்போ இந்த டேர்மை மொத்தமாக நான் அட்டாமிக் மாஸாக சொல்லிட்டேன்னா நான் எலக்ட்ரானுடைய மாஸை இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இது புரோட்டான் நியூட்ரான் மட்டும்தான் இருக்குது, திஸ் இஸ் நியூக்ளியர் மாஸ். அப்போ நான் எலக்ட்ரானை இன்க்ளூட் பண்ணணும், அப்போ தான் நம்ம இது அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்ல முடியும், இல்லையா. அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு, என்ன பண்ணுறேன், இந்த டைம் அப்படியே தான் எழுதுறேன். இசட் எம்பி ப்ளஸ் என் எம்என் நம்பர் ஆஃப் புரோட்டான் மைனஸ் ஆர் ப்ளஸ் இசட் எம்இ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டேன். இந்த இசட்ன்றது எவ்வளோ எலக்ட்ரான், ஒரு 10 எலக்ட்ரான், 20 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், இது மல்டிபிள்ஸ் மைனஸ் இசட் எம்இ. இது ரெண்டுமே என்ன ஆச்சு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வி வில் கெட் திஸ் வேல்யூ. அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த டேர்ம். அப்போ நான் ஒரு ப்ளஸையும் ஒரு மைனஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் எனக்கு இந்த இதில் ஆச்சு, அண்ட் வி ஹேவ் மைனஸ் எம், கரெக்டா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் c² which is equal to energy E, கரெக்டா. ஸோ இதில் இருந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த புரோட்டான் இந்த எலக்ட்ரானை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் ஐ ஆட், அதாவது இது ரெண்டு மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். இதை செப்பரேட்டாக எடுத்தேன்னா வி கெட் த மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன். அப்போ மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் வி வில் கெட். அப்போ இதை நம்ம எப்படி இதில் இருந்து நான் இசட்டை காமன் எடுக்கலாமா? இசட்டை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எம்பி ப்ளஸ் எம்இ. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம், கரெக்டாக, மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம், மாஸ் ஆஃப் தி ஆட்டம் சொல்லியிருக்கேன், சரியா, முடிஞ்சது. அப்போ இந்த டேர்ம் பாரு, ரைட். ஸோ இந்த டேர்ம் NMN
number of neutron. அப்போ இதை நான் என்ன சொல்ல போகிறேன், மைனஸை நான் காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா we will have m plus z m e. கரெக்டா? ரைட். ஸோ தட் இஸ் நத்திங் பட், இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறேன். ஏன் சார் இது அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறோம்? நல்ல பாரு, இது வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான். இது என்ன அப்படின்னா எலக்ட்ரான். அப்போ மொத்தமாக என்ன சொல்லலாம், மாஸ் ஆஃப் த ஆட்டம். அந்த ஆட்டம் எதுவாக வேணால் இருக்கலாம். அதுதான் நம்ம புக்கில் வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை டினோட் பண்ணிவிட்டு அண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க இந்த டேர்ம். திஸ் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் மாஸ் விச் இஸ் நத்திங் பட் MA. அட்டாமிக் மாஸ். ரைட்டா? ஏன்னா இந்த M என்ன, புரோட்டான் நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the atomic mass MA. சரியா? ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இது எப்படி எழுதலாம், ZMH ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ளஸ் NMN, இது மைனஸ் MA அப்படின்னு சொல்லிடலாமா? சிம்பிளாக முடிஞ்சது பாருங்கள், C². This is nothing but the binding energy of the atom or atomic mass. Binding energy of the atomic mass. So இதுதான், ரொம்ப பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரியா? ஸோ டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ அப்போ மாஸ் டிஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா, மாஸ் டிஃபெக்ட் அப்படின்றது நம்ம இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணும்போது, ஒரு புரோட்டான் அண்ட் நியூட்ரானை இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணும்போது we get the nuclear mass. அதே சமயம் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணும்போதும் we get the nuclear mass. ஸோ அது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் வந்து குறையுது, அந்த மாஸ் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜி தான் புரோட்டான் அண்ட் நியூட்ரானையும் ஹோல்டு பண்ணியிருக்கு. அந்த எனர்ஜி we say it is a binding energy. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரைட்? தேங்க்யூ. Help others with a smile.